இந்த சட்டப்பேரவையை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு 2 நாள் பயிற்சி அப்படின்றது போதுமானது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? 2 நாள் பயிற்சின்றது புதிதாக வந்தவர்களுக்கு இல்லை இவங்களுக்கு கடந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே பார்த்தீங்கன்னா 4-5 நாட்கள் கொடுத்தாங்க. திரு அப்பாவு அவர்கள் சொன்னார் அவங்களுக்கு இந்த கணினி பொதுவான பயிற்சினே ஒரு 4 நாட்கள். பேரவை முடிந்ததும் 4 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் அங்கே பேரவை வளாகத்தில் அந்த சட்டப்பேரவை உறுப்பினர்கள் விடுதியினுடைய மேல்மாடியில் நடந்துக்கிட்டு இருந்தது. மற்ற திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி காலத்திலே இருந்த அரசியல்வாதிகள் அவங்க சட்டமன்ற உறுப்பினர்களாக புதியவர்களாக இருந்தாலும் இந்த ஊரக உள்ளாட்சியில் மேயரா, மாநகராட்சியில் அல்லது நகராட்சியில், பேரூரில் அதில் அனுபவம் இருக்கும். அரசியல் அனுபவம் 20-30 ஆண்டுகள் இருக்கும். பல பொதுக்கூட்டங்களுக்கு போவாங்க. ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்களுடைய பட்ஜெட் மீதான அந்த பொதுக்கூட்டங்கள்லாம் இருக்கும். பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டங்கள்லாம் நடத்துவாங்க திமுக ஆட்சியில். ஸோ அப்போ அவங்களுக்கு அந்த புரிதல் இருக்கும். ஒவ்வொரு முறையும் சட்டப்பேரவை முடிந்து அந்த சட்டப்பேரவையில் பட்ஜெட் தாக்கலாகி இந்த பட்ஜெட்டில் எந்த அளவுக்கு நிதி ஆதாரம், எந்த அளவிற்கு நிதி கடன் சுமை இருக்கிறது, இதெல்லாம் ஒவ்வொரு ஆண்டுமே நமக்கு தெரியும். இப்போ இதை எல்லாமே இவர்கள் எடுத்து பயின்று பயிற்சி படணும். இந்த 2 நாட்கள் போதாது. இப்போ தொடர்ந்து 10-30 நாள் 20 நாள் பேரவை கூட்டம் நடக்கிற பொழுதுமே தொடர்ந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் இவருக்கு அதற்கு பயிற்சி வழங்கினால் மட்டுமே பெரிய அளவில் இவர்களால் சோபிக்க முடியும். ஏன்னா நான் மறுபடியும் சொல்றேன், திமுக அண்ணா திமுக எல்லாம் பழந்தின்று கொட்டை போட்டு ஆசை. என்னோட அடுத்த கேள்வி அதுதான். இப்ப இந்த சட்டப்பேரவையை பொறுத்த வரைக்கும் எதிர் முகாம்ல கிட்டத்தட்ட ஈக்குவலான நம்பர்ஸ் அங்க இருக்கு. இப்ப 108 இவங்க உறுப்பினர்கள் இருக்காங்க அப்படின்னா அனுபவம் வாய்ந்த திமுக அதிமுக உறுப்பினர்கள் இன்னொரு பக்கம் இருப்பாங்க அப்படின்னும் போது இவங்களை எப்படி எதிர்கொள்வாங்க? இல்லை, அதுதான் இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்திலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலும் அவர்கள் ஏற்கனவே பயிற்சி பெற்றவர்கள், அனுபவமிக்கர்கள். ஒரு பேரவையினுடைய நடவடிக்கைகள் அணுகுமுறைகள் தெரியும். இப்போ இந்த புறம் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த அமைச்சர்களானாலும் சரி, மற்ற உறுப்பினர்களானாலும் சரி, எல்லோருமே புதியவர்களாகத்தான் இருக்கிறார்கள். இப்போ மிகப்பெரிய பொறுப்பு முதலமைச்சருக்கும் 34 அமைச்சர்களுக்கும் தான். ஏன்னா எம்எல்ஏக்களுக்கு ஒன்றும் இல்லை. அவங்க பேசுகிற போது ஏதாவது தவறுகள் நடந்தால் கூட பேரவைத் தலைவர் மணி அடித்து இதெல்லாம் பேசக்கூடாது, உட்காருங்கன்னு உட்கார வச்சிடலாம். இப்போ வெளியிலையும் கூட இவங்க ரொம்ப எச்சரிக்கையோடு தான் பேசணும். பேரவையில் நடந்த விஷயங்கள் தொடர்பாக ஒரு உறுப்பினர் மீது ஏதாவது ஒரு அவதூறான குற்றச்சாட்டு சொன்னா உரிமை குழுக்கு போக வேண்டியதெல்லாம் வந்துடும். எனவே மிகுந்த எச்சரிக்கையோடும் கவனத்தோடும் செயல்பட வேண்டும். நான் குறிப்பிட்டது மாதிரி இந்த 2 நாள் பயிற்சி என்பது முதல் நாள் தான் பேரவை தொடர்பானது. இன்றைக்கு அரசு துறை தொடர்பான பயிற்சி வழங்கப்பட்டதாக தான் நான் கேள்விப்பட்டேன். எனவே இது போதாது. தொடர்ந்து இந்த பயிற்சி இப்போ இந்த பொது விவாதம் சொன்னல, கவர்னர் உரை மீதான பொது விவாதம் அந்த 4 நாட்கள் 5 நாட்கள் நடைபெறும் பொழுது இந்த 5 நாட்களுமே இவர்களுக்கான சிறப்பு பயிற்சியை வழங்கினால் பேரவையில் எப்படி எதிர்கொள்ளணும், துறைவாரியான விஷயங்களை எப்படி கையாளணும் அப்படிங்கிற விஷயத்தை அந்த அமைச்சர்களுக்கு அதிகாரிகள் மூலமாகவோ, அவர்கள் உதவியாளர்கள் மூலமாகவோ, செயலர்கள் மூலமாகவோ பயிற்சி கொடுத்தே ஆகணும். கொடுத்தால்தான் மானிய கோரிக்கை விவாதத்தின் பொழுது அவர்கள் எழுப்புகிற கேள்விகளுக்கு, அவர்களுடைய விமர்சனங்களுக்கு இவர்களால் பதில் சொல்ல முடியும். நீங்கள் கடந்த மரியாதைக்குரிய புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் காலமாகட்டும், செல்வி ஜெயலலிதா காலமாகட்டும், அவங்க இந்த துறை வாரியான மானியம் வருகிற பொழுது அந்த துறையினுடைய எல்லா விஷயங்களுமே முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு வந்துடுவாங்க. நம்ம பார்த்துருப்போம். சரி, ஜெயலலிதா அவர்களை பொறுத்தளவில் எந்த துறையானாலும் அமைச்சர் தயக்கமாக இருந்தார்னா இவங்களே எந்திரிச்சு பதில் சொல்லிடுவாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் முதலமைச்சருடைய வரணும். அந்த 35 அமைச்சர்கள் வகித்திருக்கிற அந்த இலாக்காக்களுடைய ஃபைலும் இவருக்கு வரணும். இதை பார்க்கணும். இப்போது ஒரு முழு நேர அரசியல்வாதியாக மாண்புமிகு ஜோசப் விஜய் மாறிவிட்டார். அதனால் கிட்டத்தட்ட நம்ம பல முன்னாள் முதல்வர்கள் பார்த்தோம், 18 மணி நேரம் வேலை பார்க்குறாங்க, 20 மணி நேரம் வேலை பார்க்குறாங்க அப்படின்னு. நீங்கள் பேரவை நடைபெறும் காலம் அதை தாண்டி மற்ற காலங்கள்லேயும் இரவு 10 மணி 9 மணி வரைக்குமே நாம் பார்ப்போம். நம்மளுடைய ராமபுரம் தோட்டத்தில் அதிகாரிகள் போய் ஆலோசனை நடத்துறது, இங்கே ஜெயலலிதாவுடைய வாய்ஸ் கார்டனில் போய் அதிகாரிகள் ஆலோசனை நடத்துறது, இந்த விஷயங்கள் எல்லாமே இருக்குது. அப்போ இது மாதிரி ஒரு சரியான புரிதலோடு பெரும் முயற்சி எடுத்து அதிக நேரம் செலவழித்தால் மட்டும்தான் இந்த முதலமைச்சர் ஒரு சரியான ஒரு ஆட்சியை இந்த 5 ஆண்டுகள் கொண்டு செலுத்த முடியும். அதற்கான பயிற்சியை முதலமைச்சரும் அமைச்சர்களும் எடுக்க வேண்டும். அப்படி எடுக்கலைங்கிற போது எக்ஸ்போஸ் ஆயிடுவாங்க வெளியில், பொது வெளிகளில். ஏன்னா இன்றைக்கு ஊடகங்கள், வலைத்தளங்கள்
எல்லாமே ஒரு சின்ன விஷயம் வந்தாலும் உலகம் பூரா அதை இந்த இடத்துல தான் இன்னொரு கேள்வி, இதை நிறைவு கேள்வியாக கூட எடுத்துங்க. இப்போ இதுவரைக்கும் இப்போ நம்பிக்கை வாக்கெடுப்பு இதுவரைக்கும் இல்லாத வகையில் நேரலையில் ஒளிபரப்பப்பட்டது, டிஏபியிலேருந்து நேரலையாகவும் கொடுத்தாங்க. அப்படின்போது இனி வரும் நாட்களும் முழுமையாக நேரலையில் ஒளிபரப்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா பேரவை நிகழ்வுகளை? இல்லை குறிப்பா ஏன் அந்த கேள்வி அப்படின்னா, இப்ப சில விஷயங்கள் வந்து பேரவை வந்து அவங்க சபாநாயகர் இதை வந்து அவை குறிப்பில் ஏற்ற வேணாம்னு சொல்லி தவிர்ப்பாரு. ஆனா அதெல்லாம் நேரலையில ஒருவேளை நேரலை செய்யப்படும், அது நேரலையில போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அப்படின்னும் போது அது நேரலை அப்படின்றது அனுமதிக்கப்படுமா? அது எப்படி இருக்க? இல்லை, இப்போதே கடந்த 5 ஆண்டுகளில் அப்பாவு எதையெல்லாம் அவை குறிப்பிலிருந்து நீக்கினாரோ அது பூராமே ஃபிளாஷ் போயிடும். ஏன்னா முன்ன மாதிரி இல்லை, அவை நடைபெற்று கொண்டிருக்கிற பொழுது உடனுக்குடனே நம்ம நண்பர்கள், நம்முடைய செய்தியாளர்கள் உடனுக்குடனே அதை அனுப்பிச்சுருவாங்க. அது ஃபிளாஷ் நியூஸ்னு வரும். அது ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் கழிச்சு தான் அவை குறிப்பிலிருந்து நீக்குவார். முன்ன நம்ம மரியாதைக்குரிய காளிமுத்து இருக்கிற போது சொல்லுவார், இங்கே அவையிலிருந்து அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டதை எந்த செய்தி நிறுவனமும் வெளியிடக்கூடாது. அதே போல் அவை குறிப்பில் நீக்கப்பட்ட விஷயங்களை வெளியில் வந்து அரசியல் கட்சி தலைவர்கள் சொன்னால் அதை கூட நீங்க உரிமை மீறல் போயிடுது, அது உரிமை மீறல் பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொன்னார். காலப்போக்கில் அது ரொம்ப மாறி போயிடுச்சு. இல்லை, இப்போ கேள்வி நேரம், அந்த கேள்வி நேரத்தை முழுமையாக ஒளிபரப்புறாங்க. அதை தாண்டி இந்த எதிர்க்கட்சிகள் கேட்கிற கேள்விக்கு ஒரு 1-2 நிமிடங்கள் அந்த எதிர்க்கட்சி கேள்வியை கேட்டுட்டு அதற்கு பதிலளிக்கிற முதலமைச்சர் அமைச்சருடைய பதிலுரையை தான் நிறைய பண்ணுவாங்க. முழுமையாக விவாதங்களை ஒளிபரப்புவதற்கு இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத மாண்புமிகு பேரவைத் தலைவர் ஜெயஸ்ரீ பிரபாகரே சொல்லிட்டார். நீங்கள் சொன்ன மாதிரி அங்கே மிகப்பெரிய உள்ள காரசாரமான விவாதம் கடந்த காலங்களில் பார்த்தோம். அடிதடி, ரகளை, சட்டக்கிழிப்பு, தூக்கி போடுறது, சபாநாயகர் இருக்கையில். இதற்கு முன்பாக எதிர்க்கட்சி தலைவர் ஏதாவது பேசுறாருன்னா காட்ட மாட்டாங்க, அப்படியே மறைச்சிடுவாங்க. வெறுமனே முதலமைச்சர் பேசுறாங்க அதை மட்டும் காமிக்கிறது, அல்ல அமைச்சரவை பேசுறாங்க அப்படின்னா அதை மட்டும் காமிச்சிட்டு கட் பண்ணிடுவாங்க. அது மாதிரியான நிகழ்வுகள் தான் தொடரப்போதா? இல்லை, இப்போ பேரவையில் நடைபெறுகிற அந்த விவாதங்கள் எவையெல்லாம் ஒளிபரப்பினால் பிரச்சனைகள் வராது என்று கருதுகிறாலோ அதைத்தான் பேரவை செயலகம் கட் பண்ணி எல்லா ஊடகங்களுக்கும் அனுப்போம். இந்த நேரலை என்பது முழுமையாக வருகிற பொழுது நிச்சயமா அதெல்லாம் அவர் சொன்ன இந்த அரசு பரப்புரையின் போது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, எல்லாமே நேரலை செய்வோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால அந்த கேள்வி. இல்லை, திராவிட முன்னேற்ற கழக அரசு அதுதான் சொல்லிச்சு. 100 நாட்களுக்கு குறையாமல் சொன்னாங்க. 100 நாட்களுக்கு குறையாமல் இந்த பேரவையை நடத்துவோனாரு. அதிகபட்சம் 28-30 நாள் தான், ஒரு ஆண்டு முழுவதே நடந்தது. அதே மாதிரி இவங்களும் சொல்லியிருக்கிறாங்க, நேரலை ஒலிபரப்பும் நிச்சயம் நடைபெறும் சொல்லியிருக்காங்க. எந்த அளவுக்கு இந்த அவையினுடைய இந்த முதல் கூட்டத்தொடர் இருக்கு, இதை தொடர்ந்து நேரலை ஒலிபரப்பினால் எவ்வளவு சாதக பாதகங்கள் வரும், இதையெல்லாம் ஆய்ந்து அறிந்து கொண்டு வரணும். மக்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறணும். ஒரு வெளிப்படையான அரசாக இந்த அரசு செயல்படும் என்று மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறதுனால அதையும் நாம் எதிர்பார்ப்போம். பார்க்கலாம். நாளைக்கு பேரவை கூட்டத்தொடர் தொடங்க இருக்கிறது. நிறைய சுவாரஸ்யமான நிகழ்வுகள் அரங்கேறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆளுங்கட்சி எப்படி செயல்பட போறாங்க, எதிர்க்கட்சி அவங்களை எப்படி இது பண்ண போறாங்க அப்படின்னு நாளைக்கே தெரியாதுனா கூட அடுத்தடுத்து வரும் நாட்களில் இந்த கூட்டத்தொடரில் தெரிய போகுது. தொடர்ந்து பார்க்கலாம். உங்களுடைய வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் நன்றி சார். நன்றி சார். நன்றி.